சிலையா அல்லது நிஜமா? பார்க்கவே நம்ப முடியவில்லை. யாழ்ப்பாணத்தில் முப்பரிமாண தோற்றத்தில் சிலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. யாரால் தான் நம்ப முடியும்? வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் அனைத்து இடங்களிலுமே பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த தொழில்நுட்பம் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலும் கால் பதித்து விட்டது. இது உங்களால் நம்ப முடிகின்றதா? இன்றைய தொழில்நுட்ப உலகில் 3D அனிமேஷன் என்னும் முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக விளங்குகின்றது. 3D என்றால் 3ஆம் பரிமாணம் என பொருள். இது உயரம், அகலம் மற்றும் ஆழம் ஆகிய 3 பரிமாணங்களையும் கொண்டிருக்கும். 3D அனிமேஷன் என்பது கம்ப்யூட்டர் வழியாக உருவாக்கப்படும் பரிமாணங்களை கொண்ட உருவமாகவே இருக்கும். 3D அனிமேஷன் பெரும்பாலும் சினிமா, விளையாட்டு, விளம்பரங்கள், கல்வி மற்றும் மருத்துவம் போன்ற துறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக கற்பனையை நிஜமாக்கும் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு உருவாக்க முடிகின்றது. 3D அனிமேஷனை உருவாக்குவதற்கு பல கட்டங்களை கடக்க வேண்டும். வடமாகாணத்திலே முதல் தடவையாக யாழ் நகரிலே இவ்வாறான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 3D வடிவிலான முப்பரிமாணம் கொண்ட சிலைகளை உருவாக்கி வரும். இப்போ தொழில்நுட்பத்தோடு சேர்ந்தது மாதிரியே இந்த 3D பிரிண்டரும் எங்களோட உலகத்துக்கு ஒரு கட்டாய அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்குது. புதிய தொழில்நுட்பங்களுக்கும் புதிய டிசைன், புதிய வடிவமைப்புகளை கொண்டு வரதுக்கு இந்த 3D பிரிண்ட் வந்து எல்லாருக்கும் உதவும். இப்போ நாங்கள் செய்கிற இந்த சிலை வந்து இங்கே நல்ல வரவேற்பு அப்படின்னு சொன்னால், எங்களோட நாட்டில் எங்களோட பிரதேசங்களில் பெற்றோரை விட்டு பிரிந்த பிள்ளைகள் கூட கனகாலமாக அம்மாவை பார்க்காம 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தாண்டி அம்மா அப்பா சௌரங்கள் இறந்த பின்னர் வந்து அவர்களை இறந்த உருவ படங்களை தான் பார்க்கக்கூடிய சில கூட இருந்தது. இப்போ இந்த தொழில்நுட்பம் ஊடாக அவை தங்களோட வீட்டில் தங்களோட அம்மாக்களை அப்பாக்களை உயிரில்லாத உருவ பொம்மையாக அழகான அவை இந்த அம்மா எப்படி பார்த்துச்சினமோ அதே மாதிரியே திருப்பியும் அவர்களை உயிரோட்டமான ஒரு சூழலில் நாங்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திருக்கோம். வெளிநாட்டவர்கள் நல்ல விரும்பி எங்களுக்கு 2-3 ஓர்டர்களை இப்போதைக்கு தந்திருக்கணும். இது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் எங்களோட மக்கள் இருக்கிற மக்கள் அங்கே செய்கிறபடியாக அது வந்து உலகத்தில் அறிமுகமாகப்பட்டிருக்குது. எல்லா இடமும் இருக்க தமிழ் மக்கள் அறிஞ்சிருக்கீங்க. அப்படி சிலைகளை நாங்கள் வைக்கலாம் வந்து எங்களோட பிரதேசத்தில் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கோம். ஏன்னா அது வந்து 3D பிரிண்டர்ன்றது ஒரு பிளாஸ்டிக் தொழில்நுட்பத்தோடு சார்ந்த ஒரு விடயம் தான். பிளாஸ்டிக்கால் செய்யப்படுறது தான் அந்த உருவ அமைப்பு. நீண்ட கால பாவனை, துப்புரவா கழுவி துடைச்சி பாவிக்கக்கூடியது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட உங்களுக்கு விரும்பினா நீங்கள் சாரிகள் அதை போட்டிருக்க உறுப்புகளை கூட நாங்கள் பெயிண்டிங்களால் மாற்ற முடியும். ஒரு நன்மதிப்போட எங்களோட துறையை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம் தான் சொல்ல வேணும். எங்களுக்கு அதில் வெற்றியும் இருக்குது. நாங்கள் இன்னும் வெற்றி பெறுவோம். இன்னும் நிறைய புதிய தொழில்நுட்பங்களை உலகம் போகிற போக்கோட நாங்களும் சேர்ந்து போகணுன்றதில் ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ஆக்கள்லாம் நாங்கள் இந்த ரேனா பிளாஸ் நிறுவனம் இப்படியோ சிறு தொழில் முயற்சியாளராக இருந்து இப்படியே நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதோட புதிய தொழில்நுட்பத்தில் நாங்கள் வெளியிடுறதுலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த 3D வந்து இப்போ வடமாகாணத்தை பொறுத்தமல்ல இங்கே யாழ்ப்பாணத்தில் செய்யறோங்களா? சின்ன சின்ன படிப்புகளாக டெக் வழியாக கேம்பஸ் வழியாக எல்லாம் இருக்குது. அதை ஒரு தொழில் முயற்சியாக யாருமே பயன்படுத்துகிறதாக தெரியலை. அதை நான் வந்து எதையுமே படித்து போட்டு இருக்கிறத நான் விரும்புகிறதில்லை. எதையுமே தொழிலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறதா. ஏன்னா நாங்கள் தொழில் விருத்தி இப்போ நாங்கள் ஒரு ஃபோனை வச்சிருக்கிறோம்னா இந்த ஃபோனில் இருந்து நாங்கள் என்ன தொழில் செய்கிறோம்ன்றதான் பார்க்கணும். இந்த தொழில் நாங்கள் பேசுகிறதுக்கு அப்பால் இந்த ஃபோனில் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி நாங்கள் எங்களோட தொழிலை வளப்படுத்தலாம்ன்றதான் சிந்திக்கிறோம். அதே மாதிரி இந்த 3D பிரிண்டர்ன்றது படிப்போட மட்டும் இருக்கப்படாது, பொதறிவு சார்ந்த விடயமாக இருக்கக்கூடாது. அதில் இருந்து நாங்கள் எப்படி அவுட்புட் வழியால் எடுக்கிறோம், பணத்தை எப்படி எடுக்கிறோம், எப்படி மக்களுக்கு அதால் பயன்படுத்துகிறோம், மக்கள் எப்படி அதை பயன்படுத்தினோம்ன்றதை பொறுத்து தான் அதன் பயன்பாடு காலப்போக்கில் வெளியில் வேகமாகும். எங்களுக்கு கல்வித்துறைக்குள்ள இதுகள் எல்லாம் இல்லாத ஒரு முக்கிய ஒரு பிரச்சனை இருக்குது. கல்விக்குள்ள வேற இல்லை. பெரியவர்கள்லாம் முயற்சிக்கிறதா இருக்குது. ஆனால் இந்தியா பொறுத்தா கல்விக்குள்ளேயே அது ஆரம்பத்திலேயே கொண்டு வந்து அதை பயன்படுத்துகிற ஒரு சூழல் வந்துடுது. பெரிய ஒரு மாற்றங்கள் அங்கே எங்களோட நாடு வழியே அது வருதில்லை. வேற வேணும் வேகமாக. அது நாங்கள் தனியாராக இருக்கிறோம். நாங்கள் எங்களோட நிதிகளை விட்டு அந்த மிஷினரிகளை வாங்கி நாங்கள் எங்களோட அந்த சாஃப்ட்வேர்களை நாங்களே எடுத்து படித்து அதை செய்து நாங்கள் எங்களோட பாட்டில் தனியார் துறையில் நாங்கள் அதை வேகமாக சந்தைப்படுத்துறதுல சிலை செய்கிறதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? கிட்டத்தட்ட ஒரு ஆக்கள் ஓடுற தரவீனமாக இருந்தால் தரவணமாக இருந்தால் எங்கள்கிட்ட ஏற்கனவே வேலைகள் நிறைய இருக்கிறபடியா, பிளானிங் இதில் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறபடியா, அதை டிசைனிங் பண்ண வேண்டிய ட்ராயிங்காக கீற வேண்டிய வேலை இருக்கிறபடியா
எங்களுக்கு 3 மாதத்துக்கு முதல்ல எங்களுக்கு தரணும். ஒரு ஆக்கள் தங்களுக்கு ஒரு உருவ சிலை செய்யணும்னா இருந்தால் அது 3 மாதத்துக்கு முதலே தரணும். ஒரு சில கிட்டத்தட்ட 8 அடி உயரம் மட்டும் செய்ய முடியும் எங்களால். அதை ஒரு அடியிலிருந்து 8 அடி உருவம் மட்டும் எங்களை கொண்டு செய்ய முடியும். அப்போ நாங்கள் ரேட் தீர்மானிக்கிறத வந்து டிசைனை வச்சு தான் தீர்மானிக்கிறோம். அதால் அது ஒரு அடி உருவம் கேட்கும்போது அந்த ஒரு அடி உருவத்துக்கு ரேட் சொல்லுவோம். 6 அடி உருவத்துக்கு உள்ளதான் நினைவு எல்லாருக்கும் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேட் இந்த கட்டமைப்புகள் மாறி இருக்கும். எவ்வளவுத்துக்கு எங்களுக்கு நேரத்துக்கு தெரியணுமோ அவ்வளவுக்கு தரமான குவாலிட்டியில் எங்களால் உருவத்தை செய்ய முடிய குறைஞ்ச எத்தனை நாள் படிக்கும்? அப்படி ஒரு உருவத்தை செய்யறது குறைஞ்சது 20 நாள் ஆகுது வேணும். ஒரு உருவத்தை செய்து அதாவது இல்லை இதை மட்டும் 3D பிரிண்டிங் பண்ணி அந்த உருவத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு 20-25-30 நாள் தேவைப்படுது. இது பெயிண்டிங்கு ஒரு 10 நாள் 15 நாள் தேவைப்படும். தத்ரூபமாக பெயிண்டிங்கால் அழகான முறையில் நாங்கள் எடுக்க வேணும். அப்போ அப்படியான டிசைன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது எங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் தேவைப்படும். ஏன்னா பல அதில் கணக்க வேலை இருக்குது, சரிபார்ப்பு வேலை நிறைய இருக்குது. அதாவது எங்களுக்கும் அந்த வேலையை தந்தவர்களுக்கும் இடையில தொடர்பாடல் ரீதியாக நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா கதைச்சு அவை இந்த சீர்ப்புகளை நாங்கள் அறிய வேண்டியிருக்கு. ஒரு படத்தை தான் தருவினும் அந்த படத்தை வச்சு நாங்கள் அந்த வேலையை முடிப்போம். அதில் நிறைய சவால்கள் இருக்கு.